மும்மொழி கொள்கை அது பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10,000 கோடி நிதி குடுத்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ம். மும்மொழி கொள்கைன்லாம் பேசியிருக்காரு. ஸோ இன்னும் தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல திமுகல சில தரவுகள்லாம் எடுத்து வெளிய விட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கேந்திர வித்யா பள்ளிகள், அதுல பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாட்டிலே இயங்கிட்டு இருக்கு. ம். அதுல என்னன்னா 34 பள்ளிகள் இருக்கு. அதுல 52 இந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கு 15 பேர் இருக்காங்க. தமிழுக்கு ஒரு ஆசிரியர் கூட இல்ல அப்படிங்கிற அந்த விவரம்லாம் எடுத்து போட்டு பாருங்க, இவங்க தமிழ் மேல இவங்களுக்கு எந்த பற்றும் கிடையாது. பிரதமர் மோடி தமிழை உலகம் முழுக்க பரப்புறாருன்னா இவங்க பொய் பிரச்சாரம் தான் பண்றாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். அது மட்டும் இல்லாம இந்தி பேசுற மாநிலங்கள்ல 3வது மொழியா சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. இந்தி பேசாத மாநிலங்கள்ல 3வது மொழியா இந்தியை திணிக்கிறாங்க. ம். இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க திமுகல. அதாவது நடைமுறை சாத்தியம் இந்த மும்மொழி கொள்கையில இல்ல. இவங்க சொல்ற மாதிரி 3வது மொழியை எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஹிந்தியும் சமஸ்கிருதம் தான் நிக்குதுன்றதுக்கு இந்த தரவுகள்லாம் ஆதாரம். பாருங்க, 2019, 2020ல ஹிந்தி ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்குறாங்க. இதுவே தமிழுக்கோ ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒதுக்கி இருக்காங்களா அவங்களை நியமிக்கிறதுக்கு? இல்ல. மும்மொழி கொள்கைன்னு இவங்க சொல்லிட்டாலும் கடைசியில ஹிந்தியும் சமஸ்கிருதம் தான் அந்த இடத்துல முன்னிலையில இருக்க போகுது. இது ஒரு திணிப்பு தான் சொல்லி திமுக தரப்புல வாதம் வைக்கிறாங்க.